நீங்கள் உதிரி உதிரியாக மல்லிகைப்பூ போல் இடியாப்பம் செய்யணும்னா இனிமேல் இடியாப்ப மாவு பதப்படுத்தி பக்குவமாக அரைக்கவே தேவையில்லைங்க. வெறும் ரேஷனில் போடுற பச்சரிசியை வச்சு இப்படி மல்லிகைப்பூ மாதிரி உதிரி உதிரியாக இடியாப்பம் செய்யலாம்னா நம்பவா முடியுது? நம்பி தாங்க ஆகணும். அப்படி ஒரு சூப்பரான இடியாப்பம் தான் நான் ரொம்ப சூப்பராக வெறும் ரேஷன் பச்சரிசியை வச்சு இப்படி மல்லிகைப்பூ போல் உதிரி உதிரியாக தொட்டாவே அப்படி பூ போல் இடியாப்பம் செஞ்சேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வெள்ளை வெள்ளையேன்னு மல்லிகைப்பூ போல் இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷாக நான் தேங்காய் பாலும் சர்க்கரையும் மட்டும் தாங்க போட்டு சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ வாங்க இந்த இடியாப்பத்தை எப்படி ரொம்ப சுலபமாக ரேஷன் அரிசியை வச்சு செய்யலான்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உபயோகமாக கவர்மெண்ட்டில் போடக்கூடிய இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா மாதம் 10 கிலோ எனக்கு கிடச்சிது. அதை நல்லா கழுவி காய வச்சு ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். இப்போ இதை நல்லா சளிச்சு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் பக்குவத்தில் அரைக்கவே இல்லைங்க. நார்மலாக கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சல்லடையில் சலிக்கும் போது இன்னும் நைஸாக இருக்குது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை சுட வச்சு இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கிளறினா போதுங்க. ரொம்ப சூப்பரான இடியாப்ப மாவு நமக்கு பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் போல் வழக்கமாக இடியாப்பத்துக்கு நல்லா பதப்படுத்தி வேக வச்சு அவிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி நம்ம சாதமாக வடிக்க முடியாது. புழுங்கல் அரிசியை கூட வடிச்சிருவாங்க. ஆனால் பச்சரிசியை வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, என்ன பண்ணலான்னே தெரியாமல். ஸோ அவங்க இந்த மாதிரி அழகாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்பெல்லாம் அழகாக இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு சூப்பராக இடியாப்பத்துக்கு நீங்கள் நல்லா மல்லிகைப்பூ போல் உதிரி உதிரியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன்குழல் அச்சுன்னு இருக்குது. இந்த மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இடியாப்ப அச்சு அதிலே வச்சு பிழிஞ்சேன். சாதாரண கட்டையிலையும் நீங்கள் பிழியலாம். ஸோ ரொம்பவே சூப்பராகவும் நல்லா உதிரி உதிரியாக வெள்ளை வெளியேன்னு வருங்க. அதாவது நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு கழுவி காய வச்சு சுத்தமாக அரைச்சி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இடியாப்பம் நல்லா பூ போல் பாருங்கள் இந்த மாதிரி வருது. இதை நார்மலாக நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சிங்கன்னா போதும். ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே இடியாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிழிய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப மாவை இருக்கலாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் பிழிய வராது. அதனால கொஞ்சம் நல்ல மிதமாக இலகுவான பக்குவத்தில் பிழிஞ்சிங்கன்னா தான் நல்ல பூ போல் இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம இட்லி பானையில் நார்மலாக நம்ம இட்லி அவிக்கிறது போலவே அவிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பாருங்கள். வா, எவ்வளோ அழகாக வெந்திருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, தேங்காய் பால் எது வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இடியாப்பத்தை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் பாட்டிக்காலம் அம்மாச்சி காலத்தில் சொன்ன மாதிரி பதப்படுத்தி பக்குவமாலாம் அரைக்கலங்க. வெறும் பச்சரிசியை வச்சு ரொம்ப சூப்பரான இடியாப்பம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இடியாப்பம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, மழை காலம் தொடங்கிருச்சு. இனிமேல் வாங்கிய பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு பக்காவாக சூப்பராக அரைச்சி வச்சுட்டு நினச்ச நேரம்லாம் இடியாப்பம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.